எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது 10வது 12வது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு கட்டாயம் வந்து வேலை இருக்கு. ஸோ மாவட்ட நலவாழ்வு சங்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தார் பெயர், உங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயசு, உங்களோட கல்வி தகுதி என்ன, அதுமாரி வந்து தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண் இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. தொலைபேசி எண், மின்னஞ்சல் இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. பிளேஸ் டேட்டு மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது உங்களோட சைன் போட்டுருங்க. சைன் போட்டு இது கூட என்னெல்லாம் அட்டாச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். அதுமாரி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதோட டிசி அண்ட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸு. ஸோ அதுமாதிரி வந்து கவுன்சிலிங்கில் வந்து எதனா வந்து நர்சிங் எதனா முடிச்சிருந்தீங்கன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் தான் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 10th 12th வந்து நீங்கள் வந்து மார்க் ஷீட் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஸோ இந்த மாதிரி வந்து எதுவும் வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7/2/2025 மாலை 5 மணிக்கு தான் வந்து லாஸ்ட் தேதி. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ என்னென்ன மாதிரியான போஸ்டிங், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்தால வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது. டி ஃபார்ம் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா சேலரி. ஆயுஷால வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போர்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி தராங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பென்சரால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபார்ம் முடிச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பேர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியா வந்து 15,000 ரூபா தராங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ பிகாம் முடிச்சவங்க இல்லை வந்து பிஏ முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் மந்த்துக்கு வந்து 16,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். வித் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி இல்லை பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து அதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வேகன்சி வந்து தேவைப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து படிச்சிருந்தா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பேர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் சேலரியில் வந்து தராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து 14,000 ரூபாய் சேலரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ 8th 10th பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் பண்ணவங்க இவங்க 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் சேலரி வந்து 8,500 ரூபாய். ஸோ அதே மாதிரி வந்து சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,800 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா சேலரியா வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ பேச்சுலர் டிகிரி, அதாவது எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எதனா வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், சேர்மன் லட்சுமணன் தெரு, நகராட்சி அருகில். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேவா? ஒரு தபால் கவரில் எல்லாத்தையும் போட்டு ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ எந்த ஒரு எக்ஸாமும் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஜெராக்ஸ்லாம் பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் 7/2/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனோட நம்ம சந்திக்கலாம். வழக்கமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.